நாம எல்லாரும் யூபிஐ யூஸ் பண்றோம்ல. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம். ஆனா ஒரு கேள்வி. நீங்க கூகுள் பே அனுப்புறது டிஜிட்டல் மணியா? நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா, அதுதான் இல்ல. அக்கவுண்ட்ல இருக்க ஒரு பணம் தான். ஜஸ்ட் கூகுள் பேன்றது ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான். நம்ம அக்கவுண்ட்டுக்கும் ஆனா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ஒரு புது விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதான் டிஜிட்டல் மணி இல்லாட்டி கரன்சி அப்படின்னு சொல்றாங்க. டிஜிட்டல் கரன்சியா? அப்படின்னா என்ன? அப்படின்னு கேட்க தோணுதுல. சிம்பிளா சொல்றேன். ஒரு ரூ. 500 நோட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. அது அந்த ரூ. 500 நோட்டு உங்களோட பாக்கெட்ல இல்லாம, ஒரு மொபைல்ல ஒரு டிஜிட்டல் நோட்டா ஆர்பிஐ உருவாக்குது. அதுதான் டிஜிட்டல் ருபின்னு சொல்றாங்க. இது ஒரு கிரிப்டோ கரன்சி மாரியோ, பிட்காயின் மாரியோ பிரைஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதோ, டிக்ரீஸ் ஆகுறதோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஆர்பிஐ டைரக்டா இஷ்யூ பண்ற இந்தியா ரூபா. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, 1 டிஜிட்டல் ருபி ஈக்குவல் டு 1 ருபி. அப்போ டிஜிட்டல் ருபிக்கும் கூகுள் பேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நீங்கள் கூகுள் பேவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 500 சென்ட் பண்ணுறீங்க. அங்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. சென்ட்ரலில் ஒரு பேங்க் இருக்குது, யூபிஐ இருக்குது, ஸ்டேட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஆனால் டிஜிட்டல் ருபியில் நீங்கள் வேலெட்டில் இருக்க இ மணியை நேரடியாக இன்னொருத்தருடைய வேலெட்டுக்கு அனுப்பலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் கேஷ் கையில் கொடுக்குற மாதிரி, டிஜிட்டலாக நம்ம அவங்க கையில் கொடுக்குற மாதிரி. அதெல்லாம் ஓகே தான். ஆனா இத எங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போதே சில பேங்க்ல ட்ரையல் நடந்துட்டுருக்கு. சில ஷாப்ஸ், மெட்ரோ சிட்டீஸ், கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ், ரீட்டெயில் ஸ்டோர்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃப்யூச்சர்ல சேலரி வாங்குறதுக்கும், ஷாப்பிங் பண்ணுறதுக்கும், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும், கவர்மெண்ட் சப்சிடி பண்ணுறதுக்கும், ஸ்கூல் ஃபீஸு இப்படி எல்லாமே டிஜிட்டல் ருபி நடக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. சரி, ஓகே. ஆனா இது சேஃபா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, இது ஒரு ஆர்பிஐ இஷ்யூ பண்ற ஒரு கரன்சி. அதனால ஃபேக் நோட் ப்ராப்ளம் கிடையாது. அந்த நம்பர்ஸ் அந்த நோட்ட டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ டிரான்சாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். நம்ம நம்ம கேஷ ரொம்ப கேரி பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ ஓகே. ஆனா ஃபோன் தொலைஞ்சிட்டா என்ன ஆகும்? வாலெட்ல செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். உங்களோட பின் நம்பர், பயோமெட்ரிக்ஸ், ஃபோன் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் இது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா இது டிஜிட்டல் மணி. அது எந்த நேரமும் உங்கள் மொபைல் தொலைஞ்சா மற்றவங்களால ஹேக் செய்யப்படலாம். ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. பல பேர் நினைக்கிறாங்க டிஜிட்டல் ருபி வந்தால் கேஷ் போயிடுமா, நம்ம ஃபுல்லாக டிஜிட்டல் மணி தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, கேஷ்க்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் தானே தவிர, இது கம்ப்ளீட்டாக நம்ம மணியை ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் விருப்பம்னா கேஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஜிட்டல் ருபியும் யூஸ் பண்ணலாம். அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, கூகுள் பே, ஃபோன்பே, யூபிஐ இதெல்லாம் ஒரு பேமெண்ட் செய்கிற மெத்தடு தான். ஆனால் இந்த டிஜிட்டல் ருபின்றது இதுவே ஒரு கரன்சி. இது ஆர்பிஐயோட டிஜிட்டல் கேஷ். ஃப்யூச்சரில் இந்தியாவில் நிறைய பேர் டிஜிட்டல் கேஷ் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான ஃபினான்ஸ் ரிலேட்டட் டாபிக்கு நம்ம ஃபினான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.